ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்மேட் ஜிகே. இந்த வீடியோவில் நம்ம சிபில்னா என்ன, அது எப்படி இயங்குது, எந்த லோனுமே இல்லைனாலும் எப்படி நம்மளோட சிபில் ஸ்கோரு குறையுது மற்றும் நம்மளோட சிபில் ஸ்கோரை எப்படி மேம்படுத்துறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்திய அளவில் பார்த்திங்கன்னா 4 நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வாடிக்கையாளர்களோட கடன் விவரங்களின் தகவல்களை சேகரிக்கவும் அதை முறையாக கண்காணிக்கவும் இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா உரிமம் கொடுத்திருக்கு. அது எதுன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்யூனியன் சிபில், எக்ஸ்பீரியன், ஈக்விபாக்ஸ் மற்றும் கிரிஃப் ஹைமார்க் இவை தான் அந்த 4 நிறுவனங்கள். இதில் மிகவும் பிரபலமானதுன்னா அது சிபில் தான். இந்த சிபில் இந்தியாங்கிறது அமெரிக்க பன்னாட்டு குழுமமான டிரான்ஸ்யூனியனோட ஒரு பகுதி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு வருது. இந்த சிபில் லிமிடெட் 600 மில்லியன் தனிநபர்கள் மற்றும் 32 மில்லியன் வணிகங்களின் கடன் கோப்புகளை பராமரிச்சுட்டு வருது. பொதுவாக சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 900 வரைக்கும் இருக்கும். சிபில் ஸ்கோர் குறைவதற்கான காரணம்னு பார்த்தோம்னா உங்கள் கடன் தவணையையோ கிரெடிட் கார்டு கட்டணங்களையோ தாமதமாக செலுத்துவது பார்த்திங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை கணிசமாக குறைக்கும். உங்கள் கிரெடிட் கார்டு வரம்பில் 30%க்கும் அதிகமான தொகையை பயன்படுத்துவது நீங்கள் கடன் மீது அதிகமாக சார்ந்திருப்பதை காட்டுவதால் இதனாலேயும் சிபில் ஸ்கோரு குறையும். குறுகிய காலத்தில் பல கடன்களுக்கு விண்ணப்பிப்பது நீங்கள் நிதி ரீதியாக அவசர நிலையில் இருப்பதற்கான அறிகுறி என்பதால் இதனாலேயும் உங்களோட சிபில் ஸ்கோரு குறையும். உங்கள் சிபில் அறிக்கையில் தவறான தகவல்கள் அல்லது பிழைகள் இருந்தாலும் அது உங்களோட சிபில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும். மேலும் நீங்கள் எஸ்ஐபியோ அல்லது ஏதாவது ஒரு ஓடிடி தளத்திற்கு ஆட்டோபே கொடுத்து அதை நீங்கள் சரியான நேரத்துக்கு ரெனியூவல் பண்ணாமல் மிஸ் பண்ணும்போது அதை பேங்க் சைடில் செக் பவுன்ஸுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரு குறைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையெல்லாம் நாம் சரியான முறையில் ஃபாலோ பண்ணாலே சிபில் ஸ்கோர் உயர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய குடிமகனுக்கு இந்தியாவில் இருக்கிற பேங்கு கடன் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுறது அயல்நாட்டில் இருக்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனமாக தான் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். நன்றி.